முயற்சி கூடுதலாக இருக்கும் நண்பர்களுக்கு மட்டும் இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டி அண்ட் பேங்க் அனலிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். நீங்க நிஃப்டி பார்த்தீங்கன்னா -20 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி +93 பாயிண்ட்டையும் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியை பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிட்டு திருப்பி இந்த 24,222 லெவல்ல இருந்து மார்க்கெட் 24,460 போயிட்டு மார்க்கெட் டவுன் கொடுத்துட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்னு பார்த்தா 24,300, அதுக்கும் கீழே வந்தா 24,220 இதுதான் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த ஹை 24,460 அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கும் மேலே போச்சுன்னா 24,800 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ மார்க்கெட் இன்னும் இந்த ஹைக்கு மேலதான் இருக்கு இன்னைக்கு. ஸோ அதுக்கு இன்னும் கீழே வந்து போஸ்ட் வைக்கல, மைண்ட்ல வச்சுக்கங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு பேங்க் நிஃப்டி சேர்ந்து டவுன்ல ஓப்பன் ஆயிட்டா ஒரு ஹை கொடுத்து நிப்பாட்டிக்கிற மார்க்கெட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 50,400ம் 50,165 தான் அடுத்தடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50,800 ஸோ 50,578 இருக்கு. அது இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா. ஸோ 50,800 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அதே பிரேக் பண்ணா ஃபர்தரா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓப்பன் டெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இது நிஃப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட். நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் 24,300 இதுல பார்த்தீங்கன்னா கால் சைடு 27 லட்சமும் புட் சைடு 39 லட்சமும் இருக்கு ஓகேங்களா. ஸோ புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ 300 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். 400ல பாருங்க 46 லட்சம் கால் ஓவரையும் புட் சைடு 29 லட்சம் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 11 லட்சம் டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ 400 பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 300 வந்து சப்போர்ட், 400 அதுக்கு கீழே போனா 24,200. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா தெரியும் கால் சைடு அதிகப்படியான ஓப்பன் டெஸ்ட் இருக்கு, புட் சைடு பாருங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஓப்பன் டெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. அதே மாதிரி என்எஸ்சிலையும் பார்த்தரலாம். என்எஸ்சி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் 24,300ல பாருங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1.8 + 29, புட் சைடு பாத்தீங்கன்னா 1.58 + 50 ஓகேங்களா. ஸோ 300ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு 2 பேரும் கொஞ்சம் ஈக்குவலா தான் இருக்கிறாங்க. புட் சைடு கொஞ்சம் அதிகமா போட்டிருக்காங்க, கால் சைடு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல எப்படி ஓப்பன் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 24,400ல பாருங்க 1.86 + 42. ஸோ 24,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு மேல 24,500 ஓகேங்களா. 1.88 + 60. ஸோ 24,400 500லாம் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும். 24,300 டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும் நாளைக்கு ஓகேங்களா. அதே மாதிரி சப்போர்ட் பாருங்க, அடுத்த சப்போர்ட் 24,200ல 1.33 + 34. ஸோ 24,200ம் ஒரு நல்ல சப்போர்ட் ஆட் பண்ணுவான். அதுக்கும் கீழே போச்சுன்னா 24,000 தான், 27,000 மாட்டாயிட்டுங்களா. 24,000 தான் அடுத்த வந்து சப்போர்ட்ல ஓகேங்களா. ஸோ 400 500 ரெசிஸ்டன்ஸ், 300 200 300 டிஸ்மேக்கிங் வரும், 200 வந்து சப்போர்ட் பண்ணி 200ஐயும் தாண்டிச்சுன்னா அடுத்து 24,000 தான் ஓகேங்களா. அது வரைக்கும் இறங்கும். 200 பிரேக் பண்ற பட்சத்துல அடுத்த சப்போர்ட் பாருங்க 24,000 இருக்கிறதால 200 கீழே போனா 24,000 போவான். ஸோ 200 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் சேஞ்ச் ஆகுது பார்த்துட்டு அதுக்கடுத்து மட்டும் எடுத்துங்க. இப்போதைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,300 சரிங்களா. ஸோ அதுக்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். ஸோ என்னதான் வந்து இப்போதைக்கு டிசிஷன் மேக்கிங். ஸோ கால் ஆப்ஷன் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் தெரிஞ்சா ஒரு நல்ல ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் பண்ணிடுற கான்செப்ட் தெரியுங்களா. இந்த ரேஞ்ச் அதாவது 108 ரூபாயில இருந்து 259 ரூபாய்க்குள்ளேயே தான் மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருக்கு. 5ஆம் தேதியில இருந்து பாருங்க இப்ப வரைக்கும் இந்த கால் சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருக்கு. சைட்வேஸ் தான் கால் சைடு டிராவல் ஆயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அதை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 108 ரூபாய் சப்போர்ட் பண்ணுது, அதுக்கு கீழே போனா லெவல்ஸ் இல்லை சரிங்களா. ஸோ அதே மாதிரி 218ம் 259ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 500 ரூபாய் போகும். கேப் கண்ட்ரோல் மார்க்கெட் சரிங்களா. அதே மாதிரி 24,300க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் 58 ரூபாயிலும்
ரூ. 70 இன்னைக்கு பை பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 107 ரூபாங்கிற ரெசிஸ்டன்ஸை கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு 161 170 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 24 300க்கான புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் 70 58 சப்போர்ட்டு 94 இப்போ சப்போர்ட் எடுத்து நின்றுட்டு இருக்காங்க மார்க்கெட்டு. 107 ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேல 161 இதான் அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 24 400க்கான புட் ஆப்ஷன், ஏன்னா 400 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூட்ல 400 புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டு இன்னைக்கு 83 ருபீஸ்ல பை பண்ணிக்கிறாங்க. ஸோ 43யும் 83யும் அடுத்தடுத்த சப்போர்ட்டு. 140 சப்போர்ட் தான் படிச்சாங்க, அதாவது சப்போர்ட் எடுத்து மார்க் நின்றுட்டு இருக்கான். ஸோ 217 372 அடுத்தடுத்த டார்கெட் லெவலா இருக்கும் புட் ஆப்ஷன் பண்ணுறீங்களா? ஸோ நாளைக்கு வந்து 400 புட் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 140 83 பாருங்க, அடுத்த சப்போர்ட்டா இருப்பான். ஸோ 143ல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து நின்றுட்டு இருக்குங்களா? 217 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் 322 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி 24 200 ஸ்கோர் 24,200 அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்கான கால் ஆப்ஷனும் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இப்போதைக்கு 167 144 அடுத்தடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 296 344 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாகும். 24 200க்கான கால் ஆப்ஷன். 144க்கும் கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு நல்ல செல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 140 போறதை ப்ரீவியஸா பை பண்ணிக்கிறாங்க. அந்த லெவலையும் பை பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் 24,000 போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? கால் சைடு ஒரு நல்ல ஒரு சைடு வேஸ் தான் மார்க்கெட் இருக்கு, அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தரலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்துட்டு 50,500 அதுதான் வந்து இப்போதைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவல். சரிங்களா? அதுக்கும் கீழே பாருங்க 50,000, அதுக்கும் மேல போனா 51,000 இருக்குங்க. ஸோ 50,500 தான் வந்து நாளைக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருப்பாங்க. அப் சைடா டவுன் சைடா. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் பாருங்க எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஓப்பன் டெஸ்ட் இல்லை. ஸோ லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் டெஸ்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு பாட்டு அதுக்கு ட்ரேட் எடுத்துங்க. நம்ம என்எஸ்சி வெப்சைட்லயும் பார்த்துடலாம். தெரியும் மார்க்கெட் இப்போ 50,500 இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ ஆனா பாருங்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 51,000 இருக்குதுன்னா 51 அதுக்கிடையில எங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 50,500 1,04,000 சப்போர்ட் இருக்கு. ஆனா இந்த பக்கம் பாரும்போது ரெசிஸ்டன்ஸ் சைடு கொஞ்சம் மைனஸ் இருக்கான் சேஞ்சிங் வைத்திருந்தா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா கால் சைடு வந்து சேஞ்சிங் வை மைனஸ் இருந்தா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த அப்சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 50,000 இருக்கு. சப்போர்ட் 50,500 இருக்கு. 1,04,000 இருக்கான். அதுக்கும் கீழே போச்சுன்னா 50,000 தான் அடுத்த சப்போர்ட் லெவல். பார்த்தீங்களா? ஸோ நம்ம 50,500க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 50,500க்கான கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு 185 ருபீஸ்ல பை பண்ணியிருக்காங்க. 509 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. அந்த ரிட்டர்ன் ஆக்சுவலி மார்க்கெட் இப்போ 284 நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 50,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 284 185 அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். 383 509 659 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு பாருங்க 50,500க்கான கால் ஆப்ஷன் உங்களுக்கு 185 ரூபாய் 250 ரூபாய் கொஞ்சம் கம்மி ப்ரீமியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு 50,500 வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நாளைக்கு ஓப்பன் டெஸ்ட் வந்து புடிச்சு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தா இந்த லெவலில் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சதுன்னா எடுங்க.
கம்மியான ப்ரீமியம்ல கிடைக்கும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து வந்து 50-500க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கால் ரேட் இன்க்ரீஸ் ஆகி மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைடு போகுது அப்படின்னா ஸோ புட் சைடும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். சரி பாருங்க, இன்னைக்கு 180 ரூபாய் பை பண்ணிக்கிறேங்க. தெரியுங்களா? மார்க்கெட் 481லேருந்து 180 வந்து கம்மியாயிருக்கு சைடு. தெரியுங்களா? ஸோ 180 ரூபாய் பை பண்ணி இப்போ 259 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு மார்க்கெட் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 259 பிரேக் பண்ணான்னா 339 481 ரைட் போவான். இந்த 180 திரும்பினா இல்ல 180 வாங்குறங்கிற பட்சத்துல மார்க்கெட் கால் சைடு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் லெவல்ஸ் இல்லை, 180 லெவல்ஸ் இல்லை. 180 அவங்க பை பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் 50 500 600 700 சொல்லி அப் சைடு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஓப்பன் டெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சிங் வை கால் சைடு மைனஸ் இருக்கிறதால மேபி பேங்க் நிஃப்டி அப் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மொத்தம் வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.